விவசாய கடன் தள்ளுபடி வந்து பாரபட்சம் இருக்கு. அதனால திரும்பி அந்த மறுபரிசீலனை பண்ண விவசாயிகள் கோரிக்கை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அதனை பரிசீலனை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. விரைவில் அதன் சம்பந்தமான விஷயங்களை வந்து தளபதி அவர்கள் அறிவிப்பா கொடுப்பாங்க. டெல்லி போயிருந்தீங்களா? என்ன மாதிரி போயிருந்தீங்க? என்ன மாதிரி உங்களுக்கு அனுபவம்? இல்ல டெல்லி போனது நிறைய அனுபவங்கள், நிறைய கத்துக்கிறமே இருந்துச்சு. எந்தெந்த ஏரியால எந்தெந்த ஸ்டேட்ல வந்து என்னென்ன பற்றாக்குறைகளுக்கு எங்கெங்க அதிக விளைச்சல் ஏற்படுது. ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து விவசாயிகளாக பேடி நெல்லுலேருந்து நம்மளோட மற்ற கோதுமை பயிரிடுகள், நெல், நீங்க பார்த்தீங்கன்னா உளுந்து, இதெல்லாம் விளைவிக்க எப்படி நம்ம அதிகமாக மகசூல் பண்ணணும், விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு என்னென்ன, நமக்கு எவ்வளோ வந்து நிதி தேவைப்படுது, சீடு விதைகள் எவ்வளோ தேவைப்படுது, விதைகள் வந்து நம்ம குவாலிட்டியான விதைகள் எப்படி இது பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரியா பொட்டாசியம் பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு விரைவில் வந்து நாங்கள் சரி செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் சொல்லி சார் எந்த ஒரு முறைகேடு நடந்தாலும் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண தான் போகிறோம். ஸோ மக்கள் வந்து இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கும்.